கொத்தமல்லி சட்னியா தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கும். சூப்பரா இருக்கும். அம்மா இன்னைக்கு என்னமா? இன்னைக்கு தோசைக்கு கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னியா? ஆமா. சரி, எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுங்க அப்படியே. ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாயை பத்த வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடணும். உளுந்தம்பருப்பு பொன்னிறமா ஆனதும் வரமிளகா போடலாம். பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா நாங்க வரமிளகா தான் போட்டுக்கிறது. அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 தக்காளியை அதோட சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கலாம். மல்லி சட்னிக்கு தேவையான மல்லியை பொடியா கட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வதங்கிடுச்சுங்களா? வதங்கினதும் மல்லி தழையை போட்டு ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது. இந்த சட்னியை செஞ்சு நீங்களும் தோசை தொட்டு சாப்பிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.